வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத மேஷராசி பலன் பகுதி 1. இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத மேஷராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது. அன்பர்களே, இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத மேஷராசி பலன். பொதுவாக கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது மேஷராசி மக்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு சற்று சிறப்பாக இருக்கிறது என்று நம்பலாம். முக்கிய கிரகமான சனி பகவான் தங்களுக்கு 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கடந்த மே 2024 முதல் வியாழன் 2ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை தக்க வைத்துக் கொண்டு இருக்கிறார். நல்ல பலன்களுடன் மேஷராசி மக்கள் இதனால் நல்ல பலன்களை பெற்று வாழ்ந்து கொண்டு வருகிறார். இந்த மாதத்தில் தங்களது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சிறந்த முடிவுகள் உங்களின் வசம் வந்து சேரும் என்பதில் ஐயம் ஒன்றும் இல்லை. மேஷராசிக்கு ராகு பகவான் 12ஆம் வீட்டிலும் கேது பகவான் 6ஆம் வீட்டிலும் இருப்பதால் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். 12ஆம் வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்ந்துள்ளதால் ராகு அமர்ந்திருக்கும் ராசி அதிபதியான குரு பகவான் வியாழன் என்பதாலும் அவர் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பாராத நல்லவிதமான பண ஆதாயங்களை உங்களுக்கு அவர்கள் வழங்குவார்கள் என்று நம்பலாம். நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது. மேலும் 2024ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு அவர் சாதகமான நிலையில் இருக்கிறார். ஏப்ரல் 2024க்கு முன் குரு பகவான் வியாழன் முதல் வீட்டில் தங்கள் மேஷராசி வீட்டில் இடம்பெற்றிருந்தார். மேஷராசிக்கு 9 மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதியான அவர் தற்சமயம் தங்களின் 2ஆம் வீட்டில் இருப்பதன் காரணமாக மேஷராசி மக்கள் தங்களின் சுகாதார பாதுகாப்புடன் மேஷராசி மக்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மறுபுறம் நீங்கள் ஆன்மீக நோக்கங்களில் நல்லதொரு ஆர்வத்தை உருவாக்கி கொண்டு அதன் மூலம் உங்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய வழிகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள். 12ஆம் வீட்டில் இருக்கும் ராகு பகவான் இந்த மாதத்தில் உங்களின் ஊகங்கள் மற்றும் பிற எதிர்பாராத வழிகளில் சம்பாதிக்க அனுகூலமாக இருப்பார். மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் அதிக செலவுகளையும் சந்திக்க நேரிடும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் நகர்வுகளில் செயல்களில் மிகவும் துல்லியமாக கவனமுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றும் உங்கள் ஆதாயங்களுக்கும் செலவுகளுக்கும் இடையில் ஒரு சமநிலையை நீங்கள் பராமரிக்க முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் மேஷராசி மக்கள் பொருளாதார நிதி சார்ந்த நெருக்கடிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் மேஷராசி மக்களுக்கு குரு பகவான் வியாழன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அவர் 6, 8 மற்றும் 10ஆம் வீட்டிற்கு மேல் குரு பகவானின் அம்சப்பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. தொழில் அதிபதியான சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாக உள்ள அவர் தற்சமயம் கும்பராசியில் தங்களுக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்து செயல்படுகிறார். 11ஆவது வீட்டின் சனியின் இருப்பு மிகவும் சாதகமாகவும் மற்றும் பலன்களை தாராளமாக உங்களுக்கு வழங்குவதில் அவர் பின்தங்க மாட்டார் என்ற நிலையில் அவர் வாசம் செய்கிறார். இதனால் மேஷராசி மக்களின் வருமானம் படிப்படியாகவும் நிலையானதாகவும் உயர்ந்து உங்களுக்கு நல்லதொரு வருமானத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். மே மாதம் 2024க்கு பிறகு மேஷராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் 2ஆம் வீட்டில் வாசம் செய்வதால் இந்த டிசம்பர் மாதத்தில் மேஷராசி மக்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று கிரக நிலைகள் பறைசாற்றுகின்றன. அதே நேரத்தில் குரு பகவான் வியாழன் 2ஆம் வீட்டில் பிற்போக்கு தன இயக்கத்தில் இருப்பதால் இந்த மாதத்தில் சற்று தங்களின் சாதகமான பலன்கள் சற்றே குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது நல்லதும் கெட்டதுமாக ஒரு சராசரி நிலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். டிசம்பர் 2, 2024 முதல் டிசம்பர் 28, 2024 வரை மேஷராசியை பொறுத்து 2வது மற்றும் 7வது வீட்டின் அதிபதியாக இருக்கும் சுக்கிர பகவான் தங்களுக்கு 10ஆம் வீட்டில்
வாசம் செய்ய இருக்கிறார். மேலும் டிசம்பர் 28, 2024 முதல் ஜனவரி 7, 2025 வரை தங்களின் 11வது வீட்டில் சுக்கிரன் வாசம் செய்ய இருக்கிறார். டிசம்பர் மாத ராசி பலன்படி 2024 படி ராசியின் அதிபதியான செவ்வாய் டிசம்பர் 7, 2024 முதல் பிப்ரவரி 24, 2025 வரை கடகம் மற்றும் மீனத்தில் பிற்போக்கு இயக்கத்தில் அவர் செயல்பாடுகளில் இருப்பார். இதன் காரணமாக தங்களின் தொழில், பணம், ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் சம்பந்தமாக சில ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். டிசம்பர் 2024 செவ்வாய் கிரகத்தின் இந்த பிற்போக்கு நிலை இயக்கத்தின் காரணமாக அதை எதிர்கொள்ளவும் அதை கடக்கவும் நீங்கள் இன்னும் தயாராகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டும். இருப்பினும் தங்களுக்கு எந்தவித பெரிய பாதிப்புகளும் ஏற்பட்டு உங்களை தொந்தரவு செய்யாது. செவ்வாய் கிரகத்தின் இந்த பிற்போக்கு இயக்கத்தின் காரணமாக உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக உறவுகளின் உடல்நலம் மற்றும் அது சார்ந்த நிதி சம்பந்தமாக உங்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் உருவாகி உங்களை சிரமப்படுத்தும். பிற்போக்கான இயக்கத்தில் செவ்வாய் 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருப்பதால் அதிக செலவு காரணமாக சில கடன் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. டிசம்பர் 15, 2024 பிறகு 9வது வீட்டில் இருக்கும் 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் தங்களின் ஆன்மீக விஷயங்களில் மேஷராசி மக்களுக்கு அதிக ஆர்வத்தை வளர்ப்பார். ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களுக்கு நீண்ட பயணங்களும் அது சார்ந்த அமைதியும் ஒரு தேடுதலும் இருக்கும். இத்தகைய பயணம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மன திருப்தியையும் உள்ள ஆழ்ந்த மன அமைதியையும் தரும் என்று நீங்கள் நம்பலாம். மேற்குறிப்பிட்ட சூரியனின் சஞ்சாரத்தால் மேஷராசி மக்களின் பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு மேஷராசி மக்கள் மகிழ்ச்சி அடைவதற்குண்டான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றன. அடுத்து மேஷராசி மக்களின் தொழில். இந்த டிசம்பர் மாத ராசி பலன் 2024 படி மேஷராசியில் பிறந்தவர்கள் மேஷராசியை பொறுத்து 11வது வீட்டில் சனி பகவான் சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் உங்களின் தொழில் ரீதியாக நீங்கள் அதிக நன்மைகளை பெற முடியும். 9ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் வியாழன் தங்களுக்கு 2ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருப்பதால் இந்த பலன்கள் துணை புரியும். இந்த இரட்டை கிரகங்களுடைய சேர்க்கையால் மேஷராசி மக்கள் புதிய வேலை வாய்ப்புகளையும் அதனால் புதிய ஆதாயத்தையும் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்யும் மக்களுக்கும் நல்லதொரு பார்வையை கண்களை திறக்கும் என்று நம்பலாம். மேஷராசி மக்கள் தங்கள் வேலையை பொறுத்தமட்டில் புதிய பதவி உயர்வுகள் மற்றும் பிற சலுகைகளையும் நன்மைகளையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இத்தகைய வேலைகள் உங்களுக்கு சில அதிசயங்களை செய்யும். இந்த மாதத்தில் உங்கள் தொழில் சம்பந்தமாக நீங்கள் அதிகமாக பயணம் செய்ய வேண்டிய சூழலையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் வணிகம், தொழில் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவராக உருவாகி இருப்பீர்கள். இல்லை என்றால் இனிமேல் முன்னேற்றமடைந்து உருவாகுவீர்கள் மற்றும் வெற்றிகரமான வணிக நபராக வெளிப்படுவீர்கள். மேஷராசி மக்கள் தங்களின் போட்டியாளருக்கு பொருத்தமான போட்டியாளராக இருந்து தங்களுடைய வியாபார நுணுக்கத்தை நிரூபித்து நல்ல லாபத்தை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். உங்கள் வணிகத்தை பொறுத்தமட்டில் புதிய உத்திகளை மேஷராசி மக்கள் அறிமுகப்படுத்தி மற்றும் அதில் தனித்துவமான நபராக நீங்கள் வேலை செய்யும் வணிகத்தில் வெளிவருவீர்கள், மற்றவர்களால் புகழப்படுவீர்கள். மேஷராசி மக்களின் நிதி. இந்த டிசம்பர் மாதம் 2024 மாதாந்திர ஜாதகத்தின்படி மேஷராசியை பொறுத்து குரு பகவான் 12வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் அவரது பார்வை தங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருந்தாலும் பார்வையால் அவர் உங்களை நல்ல விதமாக 7, 9, 12ஆம் வீட்டில் பார்த்திருப்பதால் நிதி சார்ந்த உங்களுக்கு அவ்வளவு உற்சாகமாக இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்கும் பலன் உங்களுக்கு நன்மை தராது என்று ஒரு சுமூகமான சராசரி நிலையை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்கும் நிலையில் இல்லாமல் இருப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் பயணத்தின் போது சில நேரங்களில் பணத்தை இழக்கும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் நீங்கள் அதிகமாக சேமிக்க ஏற்றதாக உங்களின் லாபம் உங்களுக்கு பயன் தராது. இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையான
லாபத்தை அடைவது சற்றே இடைவெளி இருக்கும். இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் அதற்கு பதிலாக நீங்கள் நஷ்டத்தில் நுழையாமல் தப்பிக்க கவனமாக உங்கள் வணிகத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு அதிக கவலை ஏற்படுத்தும் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு வாழ்வில் துன்பப்படுவீர்கள். ஆகவே உங்கள் தொழிலில், வியாபாரத்தில், வணிகத்தில் கவனமாக இருந்து உங்கள் லாபத்தை கண்ணும் கருத்துமாக அறுவடை செய்யுங்கள். மேலும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்கள் வணிகம் மற்றும் உங்கள் வணிக கூட்டாளருடன் நீங்கள் கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும். ஆகவே சற்று நிதானமாக தங்களுடைய நுட்ப அறிவையும் ராஜதந்திர நடவடிக்கையும் மேற்கொண்டு உங்களுடைய லாபத்தையும் உங்கள் கூட்டாளிகளையும் கவனித்துக் கொண்டு நலமாக முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக மற்றுமுள்ள மேஷராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பதிவு பாகம் 2 பார்த்து கேட்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை மனமூந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.